நமக்கு இப்போ பிரச்சனையே என்னன்னா, எல்லாரும் கண்ணு போட்டுறாங்க. இவன் என்ன வேலை செய்றான், ஹார்ட் ஒர்க் பண்றான். நமக்கெல்லாம் முடியல, இவனுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எல்லாரும் கண்ணு போடுறாங்க. நான் வச்சிருக்கிற கார பார்த்து கண்ணு போடுறாங்க, கட்டியிருக்க வீட பார்த்து கண்ணு போடுறாங்க. நமக்கு கடைசியில ஒரே போராட்டம் வாழ்க்கையில. ஆக்சிடென்ட் இந்த மாரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கண்ணு போட்டாங்க. அந்த கண்ணு போடுறது, அப்புறம் கண் திருஷ்டி, அப்புறம் என்னது ஏதோ சொல்றாங்கல்ல, அந்த பொறாம. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில பயங்கர பிரச்சனையா இருக்கு. பிப்ளிக்கலி இது சரியா தவறா? இது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நம்ம இந்த கேள்விக்கு பதில் காண வந்திருக்கிறோம். பைபிளின் துணையோடு. பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது? கடைசியில சொல்றேன். என்னன்னா, யாருடைய கண்ணுனால யாரு கண்ணு போட்டா நம்ம வந்து அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். சில ஆட்களுக்கு கண்ணு ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி பைபிள்லையும் ஒரு கண்ணை பற்றி சொல்லியிருக்கு. கடைசியில் சொல்றேன். தொடர்ந்து நீங்கள் விரும்பினால் பொறுமையாக கேளுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறை இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைவாக இருந்தால் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். முக்கியமாக இந்த கண்ணு போடுறதை பற்றி பைபிள் என்ன சொல்றது? நம்ம அப்படி கண்ணு போடுறது அநேக வேளையில பொதுவாக கண்ணு போடுறதுனாலே பசுக்கு கண்ணுக்குட்டி போட்டுனா அதுவும் கண்ணு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது கண் திருஷ்டி. இது வந்து நான் நினச்சேன் தமிழ்நாட்டில் தான் பொதுவாக இருக்குன்னு நினச்சேன். அது கூகுள் ஜெமினியில் பார்த்தா இட்ஸ் அ குளோபல் ஃபினாமினா அப்படி தான் சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே எல்லா மனிதர்களும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஈவில் ஐ இது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், நமக்கு அதனால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி இருக்க பைபிள் என்ன சொல்லுது? பைபிளில் அப்படி அதனால கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா? அதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். பொதுவாக இந்த கண் திருஷ்டி நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அதாவது நாம் செய்த தவறுகளை, நம்முடைய பாவத்தை நாம் மறைத்து கொள்ள மற்றவர்கள் மீது பழியை திணிக்கின்றதற்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம். இதை சொல்றதுனால we are justifying our sin and blaming others. This is the main nature of Satan. இதுதான் சின். அப்படின்னா, நான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்பு, அதனால ஐ எம் சஃபரிங். ஐ எம் ரைட், எவ்ரி ஒன் இஸ் ராங், அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஐ எம் சஃபரிங். இது வந்து ஒரு பொதுவான சமகால சிந்தனை. இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மிஸ்டிக்கல் வைப்ரேஷன், ஏதோ ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஏதோ இப்படி யாரோ வந்து என்னுடைய பொருட்களை, என்னுடைய செல்வத்தை பார்த்ததுனால அவங்க என்ன செய்துட்டாங்க, அவங்களுடைய பொறாம கண் வந்து என்னுடைய பொருட்களை நாசமாக்கி விட்டன. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆள் வந்து பார்த்துட்டு போனாரு, எனக்கு கோழி 20 கோழி செத்து போச்சு. இந்த ஆள் மாடை வந்து பார்த்தாரு, அவ்வளோதான், மாடுக்கு மடியில் நோய் வந்துச்சு. அதனால நிறைய பேர் மாட்டுக்கு வெளிச்சமே போகாத அளவுக்கு கவர் பண்ணி மாடு வளர்க்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, இப்போ தான் நினச்சேன், என் பிள்ளை இப்போ தான் நல்லா இருக்கான்னு நினச்சேன், அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டான். பரவாயில்ல, இப்போ கொஞ்ச நாள் சுகமாக இருக்கிறான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவனுக்கு காய்ச்சல் வந்துட்டு. இப்போ தான் நினைக்கிறேன், அப்போ என் கண்ணே பட்டுட்டா, என் கண்ணே பற்றும் போலுக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், நம்மளும் நினைக்கிறோம். இதுக்கும் இந்த மாதிரி நம்ம பயப்படுகிற ஒரு காரியத்துக்கு பைபிள் நமக்கு என்ன பதில் சொல்லுகிறது, அதையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். மிக முக்கியமாக நாம் வந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்லை என்றால் ஏதோ நம்முடைய முயற்சியால் என்று நாம் நினைக்கிற மாதிரி நாம் வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்களிலே உயர்வை பெறும்போது அதை தான் நம்ம ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். இந்த காலங்களிலே அப்படின்னா ரிச் மேன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புவர் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படியும் நான் சொல்ல வரல. இல்லைனா ரிச் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், புவர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படியும் நம்ம பைபிள் தெளிவாக அப்படியும் சொல்லவில்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தை பற்றி மிக அதிகமாக எச்சரித்திருக்கிறது பைபிள். அதே நேரத்தில் ஏழையா இருந்தால் உடன் ஹெவனுக்கு டைரக்ட் பாஸ் அப்படியும் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் ரொம்ப முக்கியமாக பைபிள் எதை சொல்லுகிறது என்றால், மற்றவர்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய ஏதோ வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதை விட நம்முடைய பாவங்கள் நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இதை நாம் அநேக வேளையிலே உணர்ந்து கொள்ள தவறுகிறோம். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படி யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆக நாம் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள, ஒத்துக்கொள்ள மறக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் மீது திணிக்கிறோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 விஷயம். ஒன்று வந்து நான் சொன்னேன், மற்றவங்க வந்துட்டு போனாங்க, உடனே நமக்கு அந்த எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த சக்கை என்ன பெரிய சக்கை பாரு அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்குள்ளே பொத்துன்னு விழுந்துட்டு ஒரு வீட்டில்
ரிலேட்டிவ் வீட்டில் தான். உடனே அந்த வீட்டுக்காரங்க வந்து எங்கள் அம்மாக்கு காலில் மண்ணள்ளி போட்டாங்க. அப்படின்னா இவ சொன்னா சக்கை விழுந்துட்டு அவ்வளோதான். இவளுக்கு வார்த்தை எவ்வளோ மோசமான அந்த மாதிரி. ஸோ இதை மாதிரி எல்லாம் வந்து நடக்கும்போது அது அப்போ உண்மையாட்டே அதுக்கு எஃபெக்ட் இருக்கிறதா, அப்படி ஒரு கேள்வி வருகிறது. இதற்கு நாம் விடை காண்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம இந்த இந்த சிந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நம்ம சொல்யூஷனான ஒரு வசனம். இது உபாகமம் 8:17 நான் வாசிக்கிறேன். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும். பொதுவாக எல்லாருமே ரிச் ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அவங்கள மாதிரி செலவழிச்சா நான் எல்லாம் எங்கே முன்னேற முடியும், அவங்கள மாதிரி நான் வந்து உழைக்காமல் சோம்பேறியாக இருந்தேன்னா நான் முன்னேறிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஞானமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதனால தான் நான் முன்னேறி இருக்கிறேன். இதுதான் எல்லாருடைய சிந்தனை. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ அப்படி சொல்லாமல் இருக்க எச்சரிக்கையாருனே. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை, நான் பார்க்குற இந்த மேன்மைகளை, இந்த காரு, இந்த வீடு, இந்த பங்களா, இதெல்லாம் எனக்கு தந்தது என் சாமர்த்தியம் என் கைப்பலன், என்னோட ஸ்மார்ட்னஸ், என்னோட ஹார்ட் ஒர்க். மை ஸ்மார்ட்னஸ் அண்ட் மை ஹார்ட் ஒர்க் மேட் மீ ரிச். இப்படி உன்னுடைய இதயத்தில் கூட நீ நினைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படி நீ நினைச்சியன்னா அது வந்து உனக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு உதாரணமாக தான் அந்த நேபுகாத் நேச்சர், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் மாட்டை போல புல்லை தின்றாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஏரோது ராஜா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அவர் வந்து ராஜ சிங்காசனத்திலே உட்கார்ந்து பேச தொடங்கும் போது மக்கள் சொல்றாங்க, இது மனுஷனுடைய சத்தமா தேவனுடைய சத்தமா அப்படி சொல்லும்போது அவன் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்ட போது புழு புழுத்து செத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம். ஆக நாம் நம்முடைய வீட்டிலே ஒரு காரியத்தை பார்க்கும்போது, நம்முடைய பிள்ளைகள் நன்கு வளர்ந்திருக்கிறார்கள், நாம் நட்ட செடி சூப்பராக வளர்ந்துருக்கு, அழகா காய்ச்சிருக்குது, நல்லா பூத்து இருக்குது என்று இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும்போது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இது என்னுடைய முயற்சி அல்ல தகப்பனே, நான் வந்து நட்டேன், ஆனால் நீங்கள் இதை என்ன செய்தீங்க? ஆசீர்வதித்தீர்கள். நமக்கு தெரியும்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு செடி வளருவதற்கு உகந்ததான சூழல் எவ்வளவு தேவை, எவ்வளவு மருந்தடித்தாலும், எவ்வளவு விஷம் போட்டாலும் வாழை வந்து சில நேரம் கொலை போடாது, எவ்வளவு விஷம் போட்டாலும் கத்தரி காய்க்காது, எவ்வளவு உரம் போட்டாலும் இந்த மாதிரி தென்னை மரத்தில் நோய் வந்து மரம் பட்டு போகும். இந்த மாதிரி பலவிதமான சூழல்கள் இருக்க ஆண்டவர் அந்த செடியின் பலனை, நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அதனுடைய மகிமையை முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு செலுத்தும் போது ஆண்டவர் அதில் பிரியமாய் இருக்கிறார். நாம் அதை அனுபவிக்க நமக்கு பலன் தருகிறார். இதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக நாம் நம்முடைய வீட்டிலே ஒருவேளை ஒரு பலாமரத்தில் சக்கையை நம்ம எண்ணினோன்னா, பலாப்பழம் நானே கூட ஒரு டைம் வந்து எங்கள் வீட்டு முன்னால் நின்று ஒரு பலாமரம் காய்ச்சிருந்தது, நிறைய காய், அது ஒட்டு பலா. அதனால் அந்த வாங்குறவங்க மொத்தமாக வாங்கிடுறேன்னு ஒரு ஆள் வந்து பேசினார், விலை பேசினார். அப்போ ஒரு காய்க்கு ஒரு பலாக்காய்க்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னார். அப்போ அவர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸும் தந்துட்டு போனார். அவர் போன பிறகு நான் வந்து எண்ணினேன் எவ்வளோ பலாக்காய்னு எண்ணி, வாவ், நமக்கு அப்போ இவ்வளோ காசு கிடைக்குது, பரவாயில்லையே, ஒரு பலாமரம் நம்ம நட்டு இவ்வளோ நாளுக்குள்ளால ஒரு மரத்திலே இவ்வளோ காய் கிடைக்குது. ரப்பர் மரம் வருஷம் ஃபுல்லாக பால் வெட்டணும், தேங்காய் வருஷம் தென்னை மரத்தெல்லாம் தேடி தேங்காய் வெட்டணும், காணாலும் கடைசியில் ஒரு மரத்தில் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லாபம் கிடைக்காது, ஆனால் பலாமரத்தில் இவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படி இருந்தேன். அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பெரிய காற்று, கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு மேல் சக்கைகள் வந்து காற்றில் என்ன செய்துட்டு அது ஆளியெல்லாம் முடிஞ்சு கீழே விழுந்துட்டு, அரை விளைச்சல் சக்கை பலாக்காய் ஆஃப் தான், அரை லெவலில் தான் என்ன செய்திருந்தது, மெச்சூர் ஆகிருந்தது. அதனால் அது வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக போச்சு. அப்படின்னா இங்கே என்னுடைய கண் அதில் பட்டுவிட்டதா? ஆனால் நான் கவுண்ட் பண்ணேன், அதனுடைய மகிமையை நானே எடுத்துக்கொண்டேன். என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த பலாமரத்தை நட்டிருக்கேன், அது ரொம்ப பயங்கரமாக காய்ச்சிருக்கு நான் பிளான் பண்ண மாதிரி, அதனால் இது என்னோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினைத்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒரு பாடம் கற்பித்தார். இது உன்னோட அச்சீவ்மெண்ட் இல்லை, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் மீ. ஏன்னா காட் வந்து செல்ஃபிஷாக அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் தந்திருக்கிறார். அதை அவருக்கு நாம் நன்றி செலுத்த அவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். நாம் நன்றி செலுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் நன்றி செலுத்த மறக்கும் போது நாம் நம்மை கடவுளாக மாற்றுகின்றோம். அது வந்து பிசாசின் குணம், அதுதான் ரொம்ப பிரச்சனை.
பிசாசின் குணம் நம்மிலே வரும்போது ஆண்டவருக்கும் நமக்கும் பிளவு வருகிறது. அதனால மிகப்பெரிய சாபத்துக்குள்ளாக நாம் மாறிவிடுகிறோம். ஆக என்னுடைய பலாமரத்திலே பலாமர நிறைய காய்கள் வருகிறது. நான் எண்ணுகிறேன். ஆஹா! பெருமைப்படுகிறேன். ராத்திரியே எல்லாம் விழுந்த போது. அந்த சூழ்நிலையிலே நான் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வனமான எதிர்பாராத சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேச விரும்புகிறார் என்பதை நான் உணரும்போது அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆக அந்த பலாக்காய்கள் கீழே விழுந்ததன் மூலம் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். அவர் என்னை நேசிப்பதால் என்னை சீர்படுத்துகிறார், என்னை சிட்சித்து என்னை சுத்தமாக்குகிறார். நீ இந்த சிந்தை தவறான சிந்தை என்பதை எனக்கு கற்றுத்தருகிறார். ஆக என்னுடைய கண் அதுல பட்டு அது விழல, எனக்கே நான் மகிமையை எடுத்துக்கொண்டதினால் அது விழுகிறது. இதுதான் நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். நான் இப்படி சொல்லுகிறேனே, இதற்கு பைபிள்ல என்ன எவிடன்ஸ் இருக்கிறது அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். அதற்கு அநேக உதாரணங்கள் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். எவ்வனமாய் கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். அழகான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. இன்டர்நேஷ்னலாக ரொம்ப ஃபேமஸான பாடல். அப்படித்தான் தாவீது கவுண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்குள் மகிழ்ந்தார். ஆனால் அப்படி கவுண்ட் பண்ண 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 அது அவருக்கு என்னதாயிட்டுன்னா, அது அந்த சூழலிலே, அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழலிலே அவருடைய செல்ஃப் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய பவர், தன்னுடைய ஸ்மார்ட்னஸ் எல்லாத்தையும் அவர் அப்படி கவுண்ட் பண்ணி தன்னோட சைடு, அதாவது ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்த, நான் இவ்வளோ பெரிய ஆளுனி, ஆகா எனக்கு இப்படி 30 பெரிய பவர்ஃபுல் வீரர்கள் எனக்கு இருந்திருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ், அதை மாதிரி பின்ன எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை எண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் எண்ண சொல்கிறார். கவுண்டிங். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் சேனாதிபதி யோவாவை பார்த்து, ஜனங்களின் லெக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். பொதுவாக யோவாப் ரொம்ப ஒரு அவசரமான ஆள், ரொம்ப யோசிக்காமல் செயல்படுகிற ஒரு மனிதன். அந்த யோவாப் சொல்லுகிறாரு ராஜா கிட்ட, நீர் இப்பொழுது செய்கிறது காரியம் தப்பு என்று. ஏன் இப்போ கவுண்ட் பண்ணணும்? காட் வில் பிளஸ் யூ மோர் தேன் திஸ் 100-fold. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யோவாப் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் கவுண்ட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது, யோவாப் ரொம்ப சீரியஸாக கவுண்ட் பண்ணாமல் நிறைய இதை விட்டு விட்டு கவுண்ட் பண்ணார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது செய்கிற காரியம், ராஜா செய்கிறது சரியில்லைன்னு நினச்சி யோவாபுக்கு தெரியுது. அதனால் அவர் ஒழுங்காக எண்ணலை அப்படின்னு போட்டிருக்கு. அவிதமாக எண்ணி முடிக்கிறாங்க. உடனே தீர்க்கதரிசி வருகிறார், தாவீது கிட்ட சொல்கிறாரு, நீர் தவறான காரியத்தை செய்தீர், அதனால உமக்கு பனிஷ்மெண்ட் வருகிறது. அதில் 3 பனிஷ்மெண்ட் வருகிறது, ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் அந்த வேளையிலே தாவீது ஜாக்கிரதையாக அதில் எதையுமே சூஸ் பண்ணாமல் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தார் என்று நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதனால் தாவீது தப்புனார் அந்த இடத்துல. ஆனாலும் அநேகர் மரித்து போனார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி, ஜனங்களை எண்ணுறதுல என்னடா இருக்குது? சும்மா அவர் எண்ணினாரு, அப்புறம் எண்ணிட்டு நன்றி சொல்லுவார், இப்படியெல்லாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல்முறை திட்டம் ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இதை இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்குள்ளே இருந்து மறைந்திருக்கிற பொருள் என்னவென்றால், ஜனங்களை நீ எண்ணும்போது எனக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கிறது, இவ்வளவு எனக்கு விளைச்சல், உணவுப் பொருள் எனக்கு இவ்வளவு விளைந்திருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் மனதில் நினைத்தான் அல்லவா, நீ எல்லாத்தையும் சேர்த்து வை, சாப்பிட்டு மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி அவனுக்கு இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும். ஆக நாம் இந்த மாதிரி உயர்த்தப்படும் போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசிகளை எண்ணி பார்க்கும்போது முழு மகிமையையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அனைவரிலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறது கூட அந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய்
நன்றி செலுத்துறது தான் அதோட மீனிங். எனவே அதை ஸ்தோத்திரம்னு சொல்றதை விட நன்றி என்று சொல்வது அதை விட சிறப்பாக இருக்கும். ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். அப்படின்னா நான் சொல்லுகிற வார்த்தைக்கு மீனிங் எனக்கு புரியணும், அதை நான் அனுபவித்து சொல்ல வேண்டும். அதான் அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்க வந்து 2 சாமுவேல் 24 வாசித்தோம், அவர்கள் செய்தது, அந்த எண்ணினது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படின்னா எண்ணவே கூடாதா? எண்ணுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதைத்தான் யாத்ராகமும் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 30:13 எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்படின்னா எப்பமாவது கவுண்ட் பண்ணாங்கன்னா, கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த வேண்டும். அப்படின்னா என்னை, நான் இந்த இடத்திலே இந்த தேசத்திலே பிறந்து இங்கு வளர்ந்து இம்மட்டும் நான் வாழ்ந்து வருகிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அங்கே காணிக்கை செலுத்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மிடத்திலே ஆண்டவர் வெறும் பொருட்காணிக்கையை எதிர்பார்க்கவில்லை, அவர் நம்மையே காணிக்கையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை நொறுங்குண்ட பலியாக உடைத்து அவருடைய பாதத்திலே படைக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆக இங்கே தாவீது வந்து அவருடைய வீரர்கள், அவருடைய ஜனங்கள் எல்லாரையும் வந்து எண்ணி பார்த்து பெருமை அடைந்த போது அது அவருக்கு சாபமாக இருந்தது என்று நாம் அங்கே வாசித்து பார்க்கின்றோம். நான் முதலிலே சொல்லியிருந்தேனே, ஒரு ஆளுக்கு கண்ணு வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த கண்ணு எந்த கண்ணுன்னு நமக்கு தெரியணும். அந்த ஆளு கண்ணு போட்டாருன்னா அந்த கண்ணு வந்து ரொம்ப டேஞ்சர்னு பைபிள் சொல்லியிருக்கு. அது எந்த கண்ணு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால பின்னும் ஒரு காரியத்தை கூட நான் அதற்கு தொடர்புடைய ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம பொதுவாக இந்த மாதிரி பொறாமை, கண் திருஷ்டி, கண்ணு போட்டாங்க, இதெல்லாம் வந்து எப்போ நம்ம சொல்லுவோம்னா, பொதுவாக நம்ம வந்து செய்கிற எல்லா காரியங்களுமே மற்றவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்று தான் நாம் காரியங்களையே செய்கிறோம். அப்படின்னா மற்றவர்கள்ட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கணும். சீக்கிங் அட்டென்ஷன் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நம்ம போடுற உடையையே 4 பேர் பார்த்து, வாவ், இட் வுட் பி ஸோ எக்ஸ்பென்சிவ், அப்படி தானே, அப்படி கேட்கணும் நம்மள்கிட்ட. இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும். அப்போ நம்ம நிறைய கதை விடுவோம். அந்த கடைக்கு போனோம், அவ்வளோ தூரத்தில் போனோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம், அப்படி செலக்ட் பண்ணோம். இப்படியெல்லாம் நம்ம வந்து அதிலேயே பெருமை, பீத்த பெருமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீத்த பெருமை அடிக்கிறதுக்காகவே நம்முடைய காரியங்களை செய்கிறோம். செய்துட்டு எல்லாரும் பார்க்கணுன்னே செய்துட்டு அதில் நமக்கு ஒரு செல்ஃப் இருக்கிறத நம்ம மூடி மறைப்பதற்காக நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாருடைய கண்ணும் என் மேல் பட்டு விட்டது, எல்லாரும் என் மேலே கண்ணு போட்டாங்கன்னு வீட்டில் வந்து வத்தலை அடுப்பில் போடுறதோ பூசணிக்காயை ரோட்டில் போட்டு உடைக்கிறதோ ரொம்ப ஈஸி. ஆனால் என்னுக்குள்ள குறையை நான் கண்டுகொள்ளுவது மிகப்பெரிய கடினம். அது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் முடியாது. ஆக நம்ம வீட்டில் புதிதாக வீடுகள் கட்டும்போது, பெரிய காரியங்கள் செய்யும்போது அது ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாக இருக்கலாம். நான் அப்படி பெருமை அடிக்கிறது, மற்றவங்களை பார்க்கறதுக்காக பெரியதாக காரியங்களை செய்கிறது. அதை பின்னும் நல்லா புரியணும்னா, வாசலிலே ஒருவன் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு உணவு கொடுக்காம நான் வந்து பெரிய அரண்மனையை கட்டி அதிலே மகிழ்ச்சியாக இருப்பது எளிதான காரியம் அல்ல. என்னிடம் வேலை செய்கிறவன் எதையோ எதிர்பார்க்கிறான், ஆனால் அவனுக்கு கொடுக்க எனக்கு முடியும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நம்ம வந்து பலவிதமான கணக்குகளை நம்ம அதில் வந்து திணிக்கிறவர்களாக இருப்போம். கொள்கைகளை அதில் வந்து என்ன செய்வோம், சொல்லுவோம். அதனால் நான் தரமாட்டேன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக மற்றவர்கள் மீது இவங்க தான் கண்ணு போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி காண்கிற சகோதரனை நம்ம நேசியாமல் இருக்கும்போது நம்முடைய வீட்டிலே நாம் மகிழ்ச்சியாக நிச்சயமாக இருக்க முடியாது. அதைத்தான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் ஆபேலுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே வந்து காயின் வந்து ஆபேலுக்கு தீங்கு விளைவிக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றார், தீங்கு விளைவிக்கும் முன்னாலே அவனுடைய முகநாடி வேறுபட்டது, அவனுக்கு பொறாமை வந்தது, தம்பிக்கு மேலே அவனுக்கு பொறாமை வந்தது, தம்பியை அவன் கொலை செய்தான். ஆனால் அவனுக்கு அதுக்கு ப்ராப்ளம் யாருக்கு தான் வந்தது? திரும்ப ஆபேல் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டான். மீண்டும் முழுமையாக ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆபேல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஆனால் காயினோ வந்து புறக்கணிக்கப்பட்டான். அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். அப்படின்னா இங்கே காயின் தான் ஆபேல் மேலே கண்ணு வச்சது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். காயின் ஆபேல் மேல் கண்ணு வைக்கிறான், பொறாமப்படுறான். ஆனால் அழிவு யாருக்குத்தான் வந்தது? காயினுக்குத்தான் வந்தது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம் ஆபேல் தான் செத்து போனான். அது உலக பிரகாரமாக ஆபேலுடைய வாழ்க்கை முடிந்தது.
ஆனால் அது அவன் ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். காயினோ அநேக நாள் வாழ்ந்தான், ஆனால் நிரந்தரமாக ஆண்டவரிடத்திலிருந்து தூரப் போனான். அதைவிட முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னா, நான் என் சகோதரனுக்கு போக வேண்டிய சொத்தை நான் எடுத்துட்டேன். இல்லை என்றால் நான் என் சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ட்ரெஸரை நான் வாங்கிட்டேன். பிளான் பண்ணி கன்னிங்காக பேரண்ட்ஸை சீட் பண்ணி அதை எடுத்துக்கொண்டேன். ஆனால் அதை தவறாகவே நான் நினைப்பதில்லை. இது அதுலேயும் நான் ஸ்மார்ட்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய தவறை நான் செய்கிறேன். அதனால் என்ன ஆகுது, என் பாவம் என் வீட்டு வாசற்படியிலே படுக்கிறது. அதே மாதிரி தான் ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டில் கண்ணு போட்டார். கண்ணு வச்சு அதை எடுத்துட்டார். நாபோத் கொலை செய்யப்பட்டான். ஆனால் கண்டிப்பாக நாபோத்தின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் ஆகாப்புக்கு வந்த சாபம் என்னென்னா, யார் ஆகாப்புக்கு அரண்மனையில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட மட்டும் இல்லை, சுவரில் நீர் விடுற நாய் கூட அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு கேவலமான சாபம் இல்லை ஆகாப் அரசனுக்கு. அங்கே ஆகாப் தான் கண்ணு போட்டான். கண் திருஷ்டி போட்டது யாரு? ஆகாப். அதை அபகரித்தும் கொண்டான். ஆனால் அது அவனுக்கு சாபமாக முடிந்தது. அதே மாதிரி காயினுக்கு அது சாபமாக முடிந்தது. ஆக நம்ம மீது யாராவது கண்ணு போட்டு நமக்கு அழிவு வரப்போறதில்லை. ஆனால் நம்முடைய கண்கள் மற்றவர்கள் மீது விழுமானால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தானதாக இருக்கும். மற்றவர்களுடைய பொருளை நாம் இச்சித்தோம் என்றால், நமக்கு சொந்தமில்லாத பொருட்கள் மீது நமக்கு கவர்ச்சி வந்தது என்றால், அது பிறனுடைய மனைவியாக இருக்கலாம், பிறனுடைய இல்லமாக இருக்கலாம், பிறனுடைய லேண்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஷராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம். அது நமக்குத்தான் ஆபத்து என்பதை நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, யாருடைய கண் ரொம்ப டேஞ்சரஸ்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால், எனக்கு கண் கெட்டதாக இருந்தால் நான் இருளில் இருப்பேன். அப்படின்னா எனக்கு கண்ணு தான் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸ். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். 22ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். 21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நம்ம எதை நாம் முக்கியமான பொக்கிஷமாக வைத்திருக்கிறோம், எதை பார்க்கிறோம், அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். தொடர்ந்து மார்க் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா நம்முடைய இதயத்திலிருந்து உருவாகி நம்மை இதுதான் என்ன செய்யுது, நம்மை தீட்டுப்படுத்துகிறது. என்னதெல்லாம்? பொருளாசை, களவு, விபச்சாரம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப மோசமான காரியங்கள். வன்கண், மற்றவங்களுக்கு பொருளுக்கு மேலே நம்ம கண் திருஷ்டி போடுறது. அப்போ நம்ம மேலே யாரும் கண் திருஷ்டி போட முடியாது, ஆனால் மற்றவங்களுக்கு மேலே நம்ம கண் திருஷ்டி போடுறதுனால நமக்கு ஆபத்துன்னு பைபிள் சொல்லுது. அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். கடைசியாக ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா, அவருக்கு 2 அற்புதம் நடந்தது. ஒன்று மிகப்பெரிய வியாதியிலிருந்து சுகம் பெற்றார். 2வது அவருடைய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கப்பட்டார். அசீரியன் யுத்தத்துக்கு வந்தான். அப்பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சுகிறார். அதனால அவன் வேற ஒரு பிரச்சனைக்காக அவன் நாடு திரும்பி போகிறான், அங்கே மாண்டு போகிறான். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏசாயா 39வது அதிகாரத்திலே மிக முக்கியமாக நாம் இதை வாசிக்கிறோம். அங்கே ஒரு மிகப்பெரிய செய்தி உலகம் முழுவதும் அந்த பக்கத்து தேசங்களிலெல்லாம் பரவுகிறது. ராஜா இப்படி ஒரு பெரிய கொடிய வியாதியிலிருந்து காக்கப்பட்டார். அதே மாதிரி ஒரு பெரிய அற்புதம் அவருக்கு நடந்தது. எதிரி அவரை விட்டு ஓடினாரு. இப்படியெல்லாம் அதை கேட்பதற்காக பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் இந்த எசேக்கியா ஆண்டவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்ளாமல், ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் தன்னுடைய செல்வங்களை அவனுக்கு காண்பித்தான். தன்னிடத்திலே காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு எல்லா ட்ரெஷரையும் அவன் காண்பித்தான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, நீ எதெல்லாம் காட்டினியோ அதில் ஒன்று கூட உனக்கு உள்ளதாக இருக்குது, அது எல்லாம் போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதை மற்றவர்களிடம் நம்ம ஷேர் பண்ணுவோம்னா, எது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு வீடு வைக்கிறது தான் லட்சியம்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு வீடு வைப்போம். அப்புறம் எல்லாத்துட்டையும் அந்த வீடை தான் காட்டுவோம். கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்க வேண்டிய எசேக்கியா அவனுக்கு வீட்டில் இருந்த பொக்கிஷத்தை காண்பித்தான். பொக்கிஷத்தை ஆண்டவர் தந்தார். அதை அவன் மகிழ்ச்சியோடு அதை வைத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அவன் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே அவன் பயன்படுத்த வேண்டும்.
அது ஆண்டவருக்கு நன்றியோடு அவன் பயன்படுத்தணும். அதுக்கு இல்லாமல் எல்லார்கிட்டையும் நீ வந்து பாருன்னு எல்லாருக்கும் காட்டுகிறது மிகப்பெரிய ஆபத்தானது. நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு சொந்த காசுலே சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனது எல்லாவற்றையும், எனக்கு ட்ரெஸ்ஸை பாரு, என்னோட காரை பாரு, என்னோட ட்ரெஸ்ஸரை பாரு, நான் எங்கெல்லாம் சுற்றுறேன் பாரு, எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாவில் போடு, எல்லா இடமும் அட்வர்டைஸ் பண்ணு. செல்ஃப் ஈகோவை காணிக்கிறதுக்கு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள்னி காணிக்கணும்னு நம்ம நிறைய முயற்சிகளை செய்கிறோம். கடைசியில் என்ன சொல்கிறோம்? எல்லாரும் கண்ணு போட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆக நம்ம வந்து மற்றவர்கள் மீது கண் திருஷ்டி போடுகிறவர்களாக எல்லாமே நாம் இருந்தால், நம்முடையவைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால், என்னை பார், என்னுடைய பொருட்களை பார் என்று மற்றவர்களிடம் காண்பிக்காமல் இருந்தால், நாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து நம்ம கண்ணு போட்டுருவாங்க நீ பயப்படுறதை விட ரோமர் 8:31 சொல்கிறது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒரே ஒரு முக்கியமான காரியம், நான் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறேனா, இருந்தேன்னா, அவர் சித்தப்படி நான் செய்தேன்னா எனக்கு விரோதமாக யாரும் கிடையாது. யாரும் கண்ணு போட முடியாது. நான் வந்து என்னுடைய சுய பிரஸ்தாபத்திற்காக ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். எல்லா இடத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அப்படின்னா எனக்கு இருக்கிறது போதும் என்கிற திருப்தி எனக்கு வரும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. எவ்வளோ பெரிய வீடு வச்சாலும் வராத திருப்தி, எவ்வளோ பெரிய வாகனத்திலும் சென்றாலும் வராத மகிழ்ச்சி, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மொபைல் ஃபோன் வாங்காவிட்டாலும் கிடைக்கின்ற நிறைவு, இது எல்லாமே ஒருவேளை பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் டூர் போகட்டாலும் கிடைக்கக்கூடிய சமாதானம் தேவனின் பட்சத்தில் இருந்தால். அப்படிப்பட்ட மேலான வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ரோமர் 12:21 சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உலகம் சொல்கிற மாதிரி கண் திருஷ்டி, பொறாமை, ஈவிழாய் இப்படியெல்லாம் நம்ம சொல்லாமல், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், பில்லி சூனியம் இல்லை. ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் தங்கி இருக்கிறேன். அவரே என்னுடைய நாயகர், அவர் என் ராஜா, அவர் என்னை பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.